இந்த தும்ப விட்டு வாழை பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்கிறீங்க? தும்ப விட்டு வாழை பிடிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்த 6 படை வீடுகளை கொண்ட முருகப்பெருமான் இன்னைக்கு சேகர் பாபு இந்து நலத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நலத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சரை சொல்லி பேரை சொல்லி இன்னைக்கு அவர் தான் முருகப்பெருமானாக காட்சியளிக்கிறார்னு கூட சொல்கிறார், அவரை பாராட்டுறார். அப்படிப்பட்ட அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மலைக்கு சென்று அவர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடிப்படையில் தான் இது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அதிமுக குற்றம் சாட்டுகிறோம். இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்துவதில்லை. பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம், எப்படியெல்லாம் அதுக்கு சப்பக்கட்டுக்க எப்படியெல்லாம் அதுக்கு மாற்று வழி என்னன்றதை தான் பார்க்குறே ஒழிய எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை மதுரைக்கு தேவையா? மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமமைத்தினாக பழகி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பிரச்சனையே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, காலங்காலமாக இல்லை. இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா, இந்த ஆட்சியில் நடக்கிறதுனா உளவுத்துறை என்ன செய்கிறது? இந்த உளவுத்துறை முதல்ல அறிக்கை கொடுத்துருக்கணும், இந்த அரசாங்கம் விழித்திருக்கணும். இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இது தேவையில்லாமல் சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம். இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார். ஏன்னா நாள்தோறும் கொலைகள், கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது. பெண்கள் இன்னைக்கு நடமாடவே முடியல, 8 மணிக்கு மேலே வரவே முடியல, 8-9 மணிக்கு மேலே போகவே முடியாது. கேளப்பாக்கம் பஸ் நிலையத்தில் பாருங்கள், ஒரு பெண்ணை 3 பேர் ஆட்டோ, எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? இது மாதிரி தான் இந்த சம்பவத்திலையும் இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பலிகடாக ஆக்குறதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா முழுக்க இந்த இதுவரைக்கும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்றம் சாட்டும் கிடையாது. அவர் தொழிலை அவர் பணியை பார்க்குறார். ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் கேட்குறார். இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்திலேயே இப்போ எங்களுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் மேயர், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக அதை எழுதி கொடுத்துருக்காரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்துருக்கிறார். எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் 30 ஆண்டுகள் 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அன்பு எடப்பாடியாரும் சரி, எல்லா மதத்திற்கும் சமமானவர்களாக எல்லா மதத்தோரும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. ஆக எங்கள் மீது வேணுன்றே இந்த பேரை போட்டு இன்னைக்கு பத்திரிகையில் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வர்ற மாதிரி செய்யணும்னா இந்த அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுதா என்ன? இது காரணம் முழுக்க இன்னைக்கு மாண்புமிகு எடப்பாடியாருடைய புகழ் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது.